வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐம் கணேசன். இன்னைக்கு டபுள் இன்டெகிரல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெகிரல் 0 to π, இன்னொன்று 0 to a cos theta r sin theta dr d theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெகிரல் தான், ஆனால் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட் கிடையாது, இது வேரியபிள் லிமிட். ஏன்னா தீட்டான்றது இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், இட் இஸ் எ வேரியபிள். இன்டெகிரல் 0 to π இது வந்து கான்ஸ்டன்ட், ஆனால் இது 0 to a cos theta, it is a variable limit, r into sin theta dr d theta. So இந்த சம் பார்த்தீங்கன்னா r ஒரு இன்டெகிரல், தீட்டா ஒரு இன்டெகிரல், ரெண்டு இன்டெகிரல் இருக்கு. அதுல தீட்டா தான் ஒன் ஆஃப் த லிமிட் அதுல இருக்கு. அப்போ இந்த லிமிட்ல தீட்டா இருக்கிறதுனால இது என்ன லிமிட்டா இருக்கும்? ஆர் லிமிட்டா இருக்கும். இதுதான் நமக்கு நிறைய டைம் பார்த்துருக்குமே வேரியபிள் லிமிட்ல. எக்ஸ் இருந்தா ஒய் லிமிட், y இருந்தா x லிமிட் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ தீட்டா இருந்தா இது r லிமிட், r இருந்தா தீட்டா லிமிட், அதான் லாஜிக். ஸோ இந்த சம்ல வேரியபிள் லிமிட்ல தீட்டா இருக்கிறதுனால இது r லிமிட். r லிமிட் இருக்கிறதுனால r தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு r, 0 to π அப்படியே வச்சுட்டு r இன்டெகிரல் பண்ணீங்கன்னா r² 2 இன்ட்டு அதோட லிமிட் வந்து 0 to a cos theta. இந்த சைன் தீட்டாவை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். வெளியில இருக்க சைன் தீட்டா அப்படியே தான் இருக்கு. நல்லா கேட்டுங்க, ஆரோட இன்டெகிரல் நான் முடிச்சுட்டேன், ரிமைனிங் இன்டெகிரல் டி தீட்டா. புரியுதுங்களா? இல்ல இது கொஞ்சம் புரியலன்னா கொஞ்சம் வேற மாதிரி கூட நம்ம இது மாதிரி பண்ணலாம். என்னன்னா நல்லா பாத்துங்க, நான் பண்ண போற இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் ஆர் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பண்ண போறேன். அப்ப இந்த சைன் தீட்டாவை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம ஆரை மட்டும் இன்டெகிரல் பண்றேன், r² 2. ஆரோட லிமிட் வந்து 0 to a cos theta. ஸோ ஆரோட இன்டெகிரல் முடிஞ்சு வச்சு ரிமைனிங் இன்டெகிரல் தீட்டான்றதுனால டி தீட்டா. என்ன பண்ணிருக்குன்னு புரியுதுங்களா? ஸோ நல்லா கிளியரா பார்த்துங்க, லிமிட்ல தீட்டா இருக்கிறதுனால இது ஆரோட லிமிட். அப்போ ஆர் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். சைன் தீட்டாவை எடுத்து வச்சுட்டு ஆரை மட்டும் இன்டெகிரல் பண்றேன். ஆரை இன்டெகிரல் பண்ணா r² 2. ஆரோட லிமிட் 0 to a cos theta, ரிமைனிங் இன்டெகிரல் டி தீட்டா. ஓகே, சரி, இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 1/2 டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதை வெளியில போட்டுருவோம். இன்டெகிரல் 0 to π sin theta, இந்த ஆறு இந்த 2 வெளில போட்டாச்சு, இது கொண்டு நேரம் உள்ள போட்டீங்கன்னா என்ன வரும்னா a² cos² theta into d theta. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து a² கான்ஸ்டன்ட்னால அதை வெளியில போட்டுருங்க. a² 2 வெளியில தூக்கி போட்டா இன்டெகிரல் 0 to π cos² theta sin theta into d theta. இது நார்மலா பண்ற ஒரு இன்டெகிரல் தான். பட் இந்த இன்டெகிரேஷன் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இன்டெகிரேட் பண்ணணும், சாதாரண இன்டெகிரேட் பண்ணிட முடியாது. என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம்னா y is equal to cos theta அப்படின்னு கொடுங்க. y is equal to cos theta னா dy என்ன வரும்? dy வந்து மைனஸ் sin theta d theta. லிமிட்டை மாத்தணுமே. என்ன லிமிட் மாத்துவீங்க? தீட்டா 0 இருந்தா cos 0 1, y ஓட வேல்யூ 1. ஓகே, தீட்டா பையா இருந்தா y ஓட வேல்யூ என்னது? தீட்டா பைன்னு போட்டீங்கன்னா cos π வந்து -1, y ஓட வேல்யூ -1. அப்போ லிமிட் எல்லாம் மாத்தி நம்ம பண்ணணும். இது நார்மலா நீங்க 10th 12th எல்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த மெத்தட் தான் இது. a² 2 லிமிட் தீட்டா 0 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னது? 1. தீட்டா பையா இருக்கும்போது y ஓட வேல்யூ -1. cos² காசு தான் y-ன்னு எடுத்துமே, அப்போ இது y² ஆயிடும்ல, y². sin theta d theta, sin theta d theta இந்த மைனஸ் போச்சுன்னா -dy. ஓகே, ஸோ லிமிட்டை மாத்தியாச்சு, ஃபங்க்ஷனை மாத்திட்டோம் இன்டெகிரல்ல. இந்த மைனஸ் இருக்குது, இந்த மைனஸுக்கு லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறீங்க? a² 2, இந்த மைனஸுக்கு லிமிட் -1 to +1 மாறிடும், y² dy. ஓகே, சரி, அதுக்கப்புறம் எப்பவுமே லிமிட் வந்து -1 to +1 வந்துச்சுன்னா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஆடா ஈவனா செக் பண்ணணும். ஹியர் y² இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். y² வந்து என்னது? ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம்னா 2 times of a² 2, 2 times of 0 to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து இன்டெகிரல்ல ஒரு ரூல். இன்டெகிரல்ல எப்பவுமே நம்ம ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் இருக்குன்னா, இன்டெகிரல் -a to +a இருந்து அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தால் 0 ஆயிடும்,
ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் 2 டைம்ஸ் ஆஃப் 0 to a f of x dx அப்படின்னு மாறிடும். ஸோ அதனால தான் -1 to +1ல இது y ஸ்கொயர் ஈவனாக இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் 0 to 1 மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிவிடுங்க. a ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்டர் பண்ணால் y³ 3. லிமிட் வந்து 0 to 1. அப்போது லிமிட் 1ன்னு இது போட்டிங்கன்னா a² 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.